வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மவுஸோட ஸ்க்ரால் அந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, மவுஸோட வீலு, அந்த வீலை வச்சு ஒரு சிஸ்டமோட வால்யூம் கண்ட்ரோல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் நம்ம கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ ஒரு மியூசிக்கோ ஒரு வீடியோவோ ப்ளே பண்ணுவோம். ப்ளே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹெட்ஃபோன் அல்லது இயர்ஃபோன் பயன்படுத்திகிட்டு இருப்போம். அப்படி பயன்படுத்தும் போது சடனாக அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிளேயரோட வால்யூம் கண்ட்ரோலுக்கு போவோம். இல்லை அப்படின்னா சிஸ்டமோட டாஸ்க் பாரில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரோட வால்யூமை கம்மி பண்ணுவோம். இது நடக்கிறதுக்கு நீங்கள் மவுஸை எடுத்து அதை தேடி கண்டுபிடிச்சி அதை பண்ணணும். இதுக்கு ஆல்டர்னேட்டட் என்ன இருக்குது அப்படின்னா, மல்டிமீடியா கீபோர்டு இருக்குது. மல்டிமீடியா கீபோர்டில் பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ எல்லோரும் மல்டிமீடியா கீபோர்டு பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியான கீபோர்டு. ஸோ மல்டிமீடியா கீபோர்டு இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் மவுஸோட ஸ்க்ரால் வீலை வச்சுட்டு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த அப்ளிகேஷனோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் யூட்டிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஆல் யூட்டிலிட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஆல் யூட்டிலிட்டிஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆடியோ ரிலேட்டட் யூட்டிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வால்யூம் மவுஸ் வெர்ஷன் 2.03ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அதில் இருக்குது. சாஃப்ட்வேரோட நேமு, என்ன வெர்ஷனு, அதோட தம்ப்நெயில் வியூ கூட கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதோட சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. இது மோஸ்ட்லி காமனாக எல்லா சிஸ்டம்லேயுமே சப்போர்ட் ஆகும். இந்த பேஜில் இன்னும் கூட நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை 32 பிட் வெர்ஷனுக்கும் 64 பிட் வெர்ஷனுக்கும் செப்பரேட்டாகவே இருக்குது. உங்களோட ஓஎஸ் சிஸ்டம் என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தவாறு 64 பிட்டோ 32 பிட்டோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 64 பிட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய சிஸ்டம் 64 பிட்டு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரில் வால்யூம் மவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், 93 KB சைஸில். அந்த அப்ளிகேஷன் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிரும். அது ரன் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்தெந்த டைம்லலாம் எந்தெந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மவுஸ் வீல் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கர்சர் இஸ் ஆன் ஸ்க்ரீன் கார்னர்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அது கொடுத்துட்டு காம்பனண்ட் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ப்ளேபேக்லேயே இருக்கட்டும், சேனல்ஸும் ஆல் சேனல்ஸ்லையும் இருக்கட்டும். அதில் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1000 இருக்குது. அதை நீங்கள் 8000 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ரேஞ்சிலே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த 8000 இருந்தால் தான் உங்களுக்கு சடனாக நீங்கள் மவுஸோட வீலை ஸ்க்ரால் பண்ணும்போது சடனாகவே அந்த வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்மியாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸ்க்ரால் பண்ணும்போது. அதனால் நான் அதை 8000 கொடுத்துக்கிறேன். 8000 கொடுத்துட்டு நான் இப்போ அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனோட ரைட் சைட் கார்னரில் நான் இப்போ கர்சரை கொண்டு போய் வச்சுட்டு நான் வீலை ஸ்க்ரால் டவுன் பண்ணுறேன். வால்யூம் எப்படி டிக்ரீஸ் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் 4 கார்னர்லேயுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த கார்னரில் வச்சுனாலும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இன்னொரு கீயும் கூட ஆட் பண்ணி பார்க்கலாம் சாம்பிளுக்கு. இப்போ நான் கண்ட்ரோல் கீ இஸ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து அடிஷ்னலில் அதே மாதிரி அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா காம்பனண்ட் டிஃபால்ட் ப்ளேபேக்லேயே இருக்கட்டும், ஸ்டெப்ஸ் 8000 கொடுத்துக்குங்க. 8000 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்குங்க. அப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் அப்லேயே ஆன் ஆகணும் அப்படின்னா லோடு வால்யூம் மவுஸ் அட் ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸ் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் இருந்தால் மட்டும்தான் அது ஸ்டார்ட் அப்பில் வரும். இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கண்ட்ரோல் கீ செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஸ்க்ரீனில் சென்டரில் நான் கர்சர் வச்சுருக்கிறேன். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வீலை அப் டவுன் பண்ணுறேன். வீலை ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், வால்யூம் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. மல்டிமீடியா கீபோர்டு இல்லாதவங்களுக்கு
இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.